நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அபிராமி, அபிராமி, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல. குடிக்க தண்ணி வேணுமா? வேண்டாம். நல்லா ஆயிட்டல்ல? அருண் மாமா, என்னாச்சு? இனி போலீஸை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுக்கப்புறம் தேட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா என்ன? அவங்க என்ன வேணா பண்ணட்டும், இனிமே நான் தேட போறேன். கிடைச்ச ஆதாரத்தை வச்சு முன்னோக்கி போனா எதையும் சாதிக்கலான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால தேட ஆரம்பிக்க போறேன். என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு நான் தெரிஞ்சுக்க போறேன். எஸ்ஐ என்கிட்ட காட்டின ரவுடியை கண்டுபிடிக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. போலீஸ் உதவி பண்ண மாட்டாங்களா? போலீஸ் மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. அப்படின்னா அப்பாவை வர சொல்றேன். யாரும் வர தேவையில்லை, என் பொண்ணை நானே கண்டுபிடிக்கிறேன். நான் அப்படி சொல்லலைங்க. ஒரு ரவுடியோட இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு அவரை தேடி நீங்க போறீங்க. அந்த ஆள் ஒன்றும் நல்லவனா இருக்க மாட்டானே. நீங்க தனியா போக வேண்டாம், எனக்கு நிம்மதியே இருக்காது. நான் அப்பாவை வர சொல்றேன். நீ என்ன இந்த யோசனை பண்ற? அந்த ரேஷ்மா இருக்கால, அந்த பொண்ணுக்கும் நீங்க சொன்ன இந்த ரவுடிக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமான்னு யோசிச்சேன். ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் வேஷம் போட்டுட்டு வந்த பொண்ணு இங்க சேல்ஸ் கேர்ல வந்ததை பத்தி நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னப்போ அவ கொடுத்த நம்பர் ரேஷ்மாவோடது. நம்பரை சொல்லு. 938888888121. இரு பாக்குறேன். என்னை ஏமாத்துறதுக்கு உன் ஃப்ரெண்டு நம்பர் ஏதாவது கொடுத்தியா என்ன? இல்ல. ஆனா அவ அங்க போறதுக்குள்ள குழந்தை யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு அவன் சொன்னால. இவங்க சொல்றதெல்லாம் நம்ப முடியாதுங்க. ரேஷ்மா நம்ம குழந்தைய கடத்துறதுக்கு ஒரே நேரத்துல 2 பேரை அனுப்பிச்சிருக்க மாட்டாள்ல. ஆனா அவளுக்கு நம்ம குழந்தைய தூக்கணும்ன்ற பிளான் இருந்திருக்கு. அதையும் கண்டுபிடிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ரவுடியை தான் கண்டுபிடிச்சாகணும். அதை விடுங்க. ஒரு விஷயத்துல நீங்க பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்றது மட்டும் இல்ல, ரொம்ப கோவமா இருக்க. நீங்க குழந்தைய தேடி போனப்போ எதுக்கு அபிராமியை கூட்டிட்டு போனீங்க? அவளை கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன? எந்த நம்பிக்கையில கூட்டிட்டு போனீங்க? கொஞ்சம் கூட எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா தோணுச்சு. இதுக்கப்புறம் அப்படி தோண வேண்டாம். நாங்க தங்கி இருந்த நந்தகிஷோர் வீடு இருக்க அந்த இடத்துல வச்சு நான் ஒரு நாள் அபிராமியை பார்த்தேங்க. அவ எதுக்கு அங்க வந்தா?
அவளுக்கு அங்க என்ன வேலைன்னு நீங்க தாங்க சொல்லணும். நம்ம திரும்ப போயிடலாமா? இவ்வளோ தூரம் வந்துட்டா நம்ம ஆஃபீஸரை பார்த்துட்டு அப்புறம் போகலாம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. என்னால சுத்தமா முடியல மாமா. நான் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன். எனக்கு வாமிட் வர மாதிரியே இருக்கு. நீங்க ஜாக்கிரதையா இருங்க. அவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையா இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம பார்த்து இருக்கணும். அந்த குழந்தை தான் இந்துவோட குழந்தைன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் இதயமே நின்னு போச்சு. என் நிலைமையும் அதேதான். எனக்கு ஷாக்கா தான் இருக்கு. இத்தனை நாளா நமக்கு இது தெரியாம போயிடுச்சாபி. அருணுக்கும் இந்துக்கும் பிறந்த பொண்ணு அம்மு கண்மணிங்கிற பேர்ல அந்த பார்வதியோட பாதுகாப்புல அந்த குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு. அவதான் இவ அப்படின்னு அருணுக்கோ இந்துக்கோ பார்வதிக்கோ தெரியவே இல்ல. ஐயோ, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை தான். எனக்கு என்னன்னா நிறைய தடவை அந்த சந்தேகம் வந்துச்சு. சுபத்ரா அத்தைகிட்டயும் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் சுபத்ரா கிட்ட அந்த விஷயத்த பேசவே பேசாத. சுபத்ராவுக்கு இந்துவை பிடிக்கலனாலும் அருண் அவளோட பையன், கண்மணி பேர குழந்தை. ரத்த பந்தம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. கண்மணி தான் பேர குழந்தைன்னு அவளுக்கு தெரிஞ்சா சுபத்ரா ஓடோடி போய் அந்த குழந்தைய வாரி அணைச்சிடுவா. அந்த குழந்தைய கர்ப்பத்திலே கொள்ளலான்னு நினைச்சதெல்லாம் அவ மறந்துடுவா. அத்தை மட்டும் இல்லப்பா, இது யாருக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை தான். பார்வதி சித்தியும் இந்துவும் இப்ப 2 பேரும் விலகி இருக்காங்கன்னா அவங்க எப்ப வேணாலும் ஒண்ணு ஆகலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இடையில பாலமா ரோசி அக்கா இருக்காங்க. அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்க அந்த கிழவிய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. கண்மணி தான் இந்துவோட குழந்தை அப்படிங்கிற விஷயம் இவங்களால அதை சாதாரணமா கண்டுபிடிக்க முடியுமா என்ன? எப்படி முடியும்? போட்டோ கண்மணிய சித்தி வீட்டுக்கு கொண்டு வந்தப்ப எடுத்த போட்டோலாம் இருக்குல்ல, அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தா இவதான் என் பொண்ணுன்னு இந்துக்கு தெரிஞ்சிருமே. இப்பெல்லாம் போட்டோ எடுக்கிற பழக்கமே தான் இல்லல்ல. போட்டோ ஃப்ரேம் பண்ணி வரிசையா மாற்றத்தெல்லாம் அந்த காலமா. ஆனா போன் இருக்குல்ல, கண்மணியோட அதாவது பழைய அம்மாவோட போட்டோ சித்தியோட போன்ல அது இல்லாம இருக்காது. கண்டிப்பா அது இருக்கும். ஒருவேளை இந்து மட்டும் அந்த போட்டோவை பார்த்தா போதும். இல்லனா இந்துவோட போன்ல இருக்க தும்பியோட போட்டோவை சித்தி பார்த்தா போதும். இது எதுவுமே இல்லனா இந்து கையில இருக்க போட்டோவை ரோசி அக்கா பார்த்தாலும் முடிஞ்சதுல. பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனை இல்ல, ஆபத்து. ஒரு வழி இருக்கு. குழந்தையோட போட்டோவை யாரும் பார்க்காம இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குமா? அதை டெலீட் பண்ணிடலாம். பார்வதியோட அப்புறம் அருணோட இந்துவோட போன்ல இருந்தும் கூட குழந்தையோட எல்லா போட்டோவையும் நம்ம தட்டி தூக்கிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஐடியா நல்லா தான் இருக்கு. போன்ல மட்டும் டெலீட் பண்ண கூடாது. ஏதாவது பிரிண்ட் அவுட்டோ கம்ப்யூட்டர் ஃபைல்ல இருந்தா கூட எல்லாத்துலயும் டெலீட் பண்ணணும். அவ்வளவுதாம்மா. ஆனா போன் அவங்க கையில தானே இருக்கு. அப்புறம் எப்படி? எப்படினாலும் நீ மனசு வச்சாதான் அது நடக்கும். நடந்துதான் ஆகணும். இல்லனா நான் தான் மாட்டிப்பேன். இந்த உலகத்திலே இருக்க கூடாதுன்னு நான் ஒப்படைச்ச குழந்தை உயிரோட தான் இருக்கான்னு எனக்கு 3 வருஷம் கழிச்சு தான் தெரியுது. அந்த குழந்தைய நாம தான் கடத்த சொன்னோன்ற இன்ஃபர்மேஷன் வெளியே வந்துச்சுன்னா என்ன பண்றது? அதுக்கப்புறம் நான் ஜெயிலுக்கு தான் போகணும். அப்படின்னா இந்துவோட பொண்ணுதான் கண்மணிங்கிற எந்த ஒரு ஆதாரமும் அவளுக்கு கிடைக்க கூடாது. ஆதாரத்தை டெலீட் பண்ண கூடாது. அதுக்கு காரணமா இருக்கிற அந்த குழந்தைய நாம டெலீட் பண்ணணும். அத பத்தி யோசனை பண்ணலாமா? என்னமா சொல்ற? இப்ப அதுக்கான கரெக்டான சூழ்நிலை இல்லப்பா.
சித்தியை ஏமாத்திட்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. டாமி முயற்சி பண்ணியும் கண்மணியை அவனால சுத்தமா பார்க்க கூட முடியல. அதனால இப்போதைக்கு போட்டோ, மத்ததெல்லாம் அப்புறம். சொல்ல போனா என் கையால தான் அந்த குழந்தை சாக போறா. கிடைச்ச தகவலை வச்சு பார்த்தா இதுதான் அந்த ரவுடியோட வீடுன்னு நினைக்கிறேன். வாங்க. இந்த மாதிரி ஆளுங்க பகல் நேரத்தில் வீட்டில் தான் இருப்பாங்க. ராத்திரி தானே அவங்க டியூட்டியே. இப்போல்லாம் அந்த மாதிரி எதுவும் இல்லைப்பா. பட்ட பகலில் எந்த நேரம் வேணாலும் அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சரி, போய் பார்ப்போம். மாமா, இன்னொரு விஷயம், இங்கே வச்சு நாம் எதையுமே கேட்க வேண்டாம். இது அவங்க ஏரியா இல்லை. அவன் சத்தம் போட்டு ஆளுங்களை கூட்டிட்டா நமக்கு தான் பிரச்சனை ஆகிடும். என்ன எப்படி? நான் ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கேன். நம்ம மூளையை யூஸ் பண்ணி அங்கே கூட்டிட்டு போயிடலாம். அப்புறம் பார்த்துக்கலாம் மாமா. முதல்ல ஆள் இருக்கானான்னு பார்க்கணும். வாங்க. இதுதான் அவனோட வீடு. பைக் இருக்கு பாருங்க. வாங்க. ஹலோ, வீட்டில் யாரும் இல்லையா? இந்த சாஜியோட வீடு. நீங்க யாரு? சாஜியை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? நீங்க யாரு? நாங்கள் கொஞ்சம் தூரமாக இருந்து வரோம். சாஜி பாய்க்கு ஒரு வேலை வந்திருக்கு. அதாவது வேலை அப்படின்னா ஒரு ஆளை கடத்தி தூக்கிட்டு வரணும். கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? எதுவுமே சொல்லாம ஜன்னலை சாத்திட்டாங்க. இந்த மாதிரி வீடுகளில் இப்படி தான் இருக்கும். அவன் எப்படியும் வீட்டுக்குள்ளே தான் இருப்பான். உள்ள வாங்க.
என்ன விஷயம்? அது அது வந்து ஒரு கொட்டேஷன் இருக்கு. பைக் இங்கே இருக்கட்டும், நம்ம காரில் போகலாம். சாவியை உள்ள வச்சிரு, நான் வரேன். வாங்க. நீ ரொம்ப அற்புதமா விளையாடுறியே. ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கு. பார்த்தல்ல, அந்த குழந்தைக்கு இந்துவோட உருண்ட முகம்தான். நல்ல வேலை அருண் மாமா மாதிரி இல்ல. இல்ல, எல்லாம் அச்சாசலா இருக்கு. அப்பா பொண்ணு சேர்ந்துக்கிட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, அபிராமி கிட்ட சொன்னா, ஓ குழந்தையோட முகம் ரொம்ப அழகா இருக்குன்னு. பெண் குழந்தைன்னா இப்படிதான் இருக்கணும்னு சொன்னா. அப்படித்தானே அபி? ஆமா ஆமா. இந்த கேம் முடிஞ்சு போச்சாமா? ஐயோ, இரு பாக்குறேன். ஆஹா, நீ ஜெயிச்சதால தான் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு இது போதும், நாம அப்புறமா விளையாடலாம். இதை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வா. பாரு, இதான் சான்ஸ். ஓ, போய் குழந்தையோட போட்டோவை டெலீட் பண்ணு. சித்தி அங்க வராம இருக்க மாதிரி நீங்க தான் பாத்துக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போ போ போ. சித்தி, ரோசி அக்கா எங்க போயிட்டாங்க? கிச்சன்ல இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வரேன். அப்பா, உங்களுக்கு டீ வேணுமா? டீ வேணுமா? வேண்டாம். வேணும். போ போ. ஆண்டி, நீங்க எங்க போறீங்க? இப்ப வந்துடுறேன். நீ வந்து அம்மா பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்கணும், சரியா? வந்துட்டியா? அது வந்து பார்வதி, கண்மணி இப்படி வீட்லயே வச்சிருந்தா எப்படி? படிக்க அனுப்பணும்ல. கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கணும். ஐயோ, இப்ப இருக்கிற பள்ளிக்கூடங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. இந்த திருட்டு பசங்க குழந்தைங்களை திருடுறதுக்கு மயக்க மருந்தோட தெரியுறானுங்க. அதனால இவ்வளவு சேஃபான ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்க்கறது தான் ரொம்ப நல்லது. அதுல ஹாஸ்டல் வசதிலாம் இருக்கும். ஹாஸ்டல் எதுக்கு? அது வந்து அங்க இவங்க தங்கி படிச்சா நல்ல டிசிப்ளினா வளருவா. அதுக்குள்ள இந்த குழந்தை அங்கிருந்து நான் தூக்கிடுவேன்ல. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இங்கே நல்ல ஸ்கூல் எல்லாம் இருக்குல்ல. அம்மா, நான் எப்பயுமே எங்க கூட தான் இருக்கணும். ஐயோடா, என்ன ஒரு பாசம். போட்டோ இருக்கே, இது எல்லாத்தையும் ஒரேடியா delete பண்ணிடணும். அப்பதான் எந்த ஆதாரமும் கிடைக்காது. போனை சார்ஜில் போட சொல்லி பார்வதிமா சொல்லிவிட்டா. எங்க அந்த போனு? போன்ல சுத்தவும் சார்ஜ் இல்லையாம்மா. டைனிங் டேபிள் வச்சு போட சொன்னா. யாராவது கால் பண்ணாங்கன்னா பேசுவாங்க இல்லையா? ஆமா அபிராமி, நீ எங்க? அது நானும் சித்தியோட போன் எடுத்து சார்ஜ் போடலான்னு நினைச்சுதான் இங்க வந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. நீங்க வரும்போது தானே நான் இங்க நின்னுட்டு இருந்தேன். வீணா போச்சு.
என்ன வேலைன்னு இது வரைக்கும் நீங்கள் சொல்லவே இல்லையே. என்னன்னு சொல்லுங்க, அமௌண்ட் எவ்வளோன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஆளை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். கண்டுபிடிக்கணுமா? ஆமா, கண்டுபிடிக்கணும். இதான் அந்த ஆளு. என்ன சின்ன குழந்தையா இருக்கு? இந்த குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்தா போதும். நான் எங்கன்னு கண்டுபிடிக்கிறது? அதான் உனக்கு தெரியுமே. போட்டோவை ஒத்துப்பாரு. ஃபோட்டோ யாரோடதுன்னு கொஞ்சம் நல்லா ஒத்துப்பாரு. ஆமா, இந்த குழந்தை யாரு? என்னோட பொண்ணு. மூணு வருஷத்துக்கு முன்னாடி மெட்ரோ ஹாஸ்பிட்டல் இருந்து நீ கடத்திட்டு போன என்னோட பொண்ணு. இப்ப சொல்லு, என்னோட பொண்ணு எங்க? என் குழந்தை நீ எங்க ஒளிச்சு வச்சிருக்க? சொல்றா, சொல்லு. கையெடு. தேவையில்லாம சீன் போடாதீங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது. சொல்றேன். என்ன பண்ண பாருங்க, சொல்லு. ஒரு போட்டோ வச்சுட்டு போய் சொல்றீங்களா? விடுங்கடா. ஏய், உன்னை எங்க சொல்லுடா. உன்னை எங்க ஒழுங்கா சொல்லுடா. சொல்லுடா, சொல்லு. சொல்லல. சொல்லுடா. என் மக எங்க சொல்லு. என் மக எங்கடா சொல்லு. உனக்கு தெரியும். அத நீ சொல்லிட்டு நீ போயிட்டே இருக்கலாம். யாருன்னு தெரியாதா? தெரியாதா? சொல்லுடா. நீ சொல்லியா? சொல்லாம உன்னை விட போறது இல்ல. இங்க பாரு, உண்மையை சொல்லலைன்னா நீ இங்க இருந்து உயிரோடய போக முடியாது. சொல்லுடா. சொல்றா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து குழந்தைய கடத்தும் போது நான் இல்ல. கடத்தினதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட வந்தா. வேற ஒரு பார்ட்டிக்கு கொடுக்கறதா நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். என் குழந்தை கை மாறல. ஏண்டா? அதுக்கு முன்னாடி குழந்தை என் கையை விட்டு போயிட்டா. பொய் சொல்லி மறுபடியும் தப்பிக்கலாம்னு நினைக்காத. நான் சொல்றது பொய் இல்ல. ஒரு கோயிலுக்கு பக்கத்துல தான் குழந்தை என்கிட்ட இருந்து காணாம போயிட்டா. அது எந்த கோயில்னு சொல்லுடா. அது கொஞ்சம் தூரமா இருக்கும். எந்த இடம்னு சொல்றா. தாளூர். அங்க இருக்க கோயில்ல வச்சுதான் குழந்தை காணாம போனா. அந்த கோயில்லையா? அப்போ வா, நீ வா, அங்க போய் தேடி பார்ப்போம். நீங்க போங்கடா, போங்க. வாயை பொத்திக்கிட்டு வா. நீ வந்தே ஆகும். நாங்க ஒரு முடிவோட தான் கிளம்பி வந்திருக்கோம். உண்மை தெரியணும். குழந்தை எங்களுக்கு திரும்ப கிடைக்கணும். அப்படி கிடைக்கலன்னா உனக்கு கொன்று விடா. என்னாச்சு நம்ம விஷயம்? இதுக்கு நடுவுல நம்ம எதிர்பார்க்காத நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. கண்மணி சம்பந்தப்பட்டதா? அந்த குழந்தை தான் இன்வால்வ்டு. என் அருண் மாமாவை பத்தி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அவரு ஜெயில இருந்து வந்துட்டாரு. அதுக்கும் கண்மணிக்கும் என்ன சம்பந்தம்? என் மாமாவோட பொண்ணு மிஸ்ஸிங். இப்போ இல்ல, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த கண்மணிய அவரோட குழந்தைன்னு நினைச்சுக்கிட்டாரு அப்படின்னு இந்து சொல்லி நம்ப வச்சிருக்கா. குழந்தைய பார்க்க அம்பாட்டுக்கு போயிருக்காரு. ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்கு. குழந்தை இருந்தால் கொண்டு போயிட்டாரா? பாரு, எனக்கு சரியான கோவம் வந்துடும். அவ சித்தி கூட தான் இருக்கா. கண்மணி அவரோட பொண்ணு இல்லைன்னு மாமாக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா எனக்கு திரும்பவும் பார்வதி வீட்டில் என்ட்ரி ஆகலாமே. ஆனா அதுக்கேத்த சூழ்நிலை அங்க இல்ல. சூழ்நிலை அனுகூலமாகிறதுக்கு நான் எத்தனை நாள் வெயிட் பண்ணணும்? நான் ஒன்னும் வேணும்னே இதெல்லாம் பண்ணல. அந்த குழந்தைக்கு அப்பாவா நடிக்க வச்சு எனக்கு வேஷம் போட்டது நீங்க தானே. அதனால என்னோட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கு. நான் உங்களுக்கு பதில் சொன்னா மட்டும் போதுமா? நினைச்ச மாதிரி எல்லா வழியும் நடக்கணும்ல. அதுக்கு அனுகூலமான சிச்சுவேஷனை கிரியேட் பண்ண வேண்டியது நீங்க தான். நமக்கு ஏத்த மாதிரி சூழ்நிலை அமையணும். அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா? இங்க பாருங்க, உருப்படியா எந்த வழியும் பண்ணாம ஒரு பெரிய அமௌண்ட் அட்வான்ஸாவும் செலவுக்கும் கிடைச்சிருக்குல, அப்புறம் என்ன?
அப்படியா? அப்படின்னா டாமியை அவ்வளோ ஈஸியா நினைச்சிடாதீங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.